எல்லாருக்கும் வணக்கம். இது அப்பச்சி வீட்டு சமையல் 2.0. இன்றைக்கி நம்ம ரேஷனுக்கு கடையில் கொடுக்கக்கூடிய பாம் ஆயிலை எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம நன்மைகளை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்மைகள்னு பார்த்தோம்னா புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியதாக இருக்குது. இதில் உள்ள விட்டமின் இ நம்மளோட இளமை தோற்றத்தை மேம்படுத்துது. பீட்டா கரோட்டின், இதில் உள்ள பீட்டா கரோட்டின் நம்மளோட கண் பார்வை திறனுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது. இதோட தீமைகள் என்னென்னு பார்த்தோம்னா இதில் அதிகப்படியான கொழுப்பு இருக்கிறதுனால இதய நோய் உள்ளவங்க, அதாவது ஹார்ட் பேஷண்ட்ஸ் சாப்பிடவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் உடல் பருமனாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்க வேண்டாம். கொழுப்பு அதிகம் உள்ளவங்களும் இதை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. உடல் எடை அதிகமாக உள்ளவங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப எடை அதிகமாக இன்னும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் சூடுபடுத்தணும். இதை ஹையில் வச்சிட வேண்டாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கலாம். இது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் நல்லா ஒரு கொத்த அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு தான் இன்றைக்கி நம்ம எண்ணெயை முறிக்க போகிறோம். நான் இந்த காம்போடு தான் யூஸ் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் இலையை மட்டும் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இது நல்லா பொரியணும். பொரிஞ்சு இது நல்லா அடங்கினோன்னே நம்ம தனியாக எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்து முறிக்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். வாய்ப்புண், கால்வலி, அப்புறம் பார்த்திங்கன்னா தலை சுத்தல், அது மாதிரிலாம் வரும். அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. புளி உப்பு கூட சேர்த்து முறிப்பாங்க, அது மாதிரியே செய்யலாம். இது நல்லா பொரிஞ்சு அடங்கினோன்னா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். கீரை நல்லா எண்ணெயெலாம் நல்லா பொரிஞ்சு அடங்கிருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக வெளியில் எடுத்துடலாம். நம்ம கொத்தோடு சேர்க்கும்போது இது மாதிரி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சூடாக இருக்கும்போதே வெளியில் எடுத்துடணும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம்னா எண்ணெயெல்லாம் அந்த கீரையில் நல்லா உறிஞ்சி வந்துடும். அதனால் சூடாக இருக்கும்போதே அந்த கீரையை வெளியில் எடுத்துருங்க. இது நல்லா சூடு ஆறணும். ஆறுனதும் நம்ம வடிகட்டி வழக்கம் போல் யூஸ் பண்ணலாம். அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.